வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் பலாக்கொட்டை வறுவல் பருப்பு பொடி. பலாக்கொட்டை வறுவல் பார்த்திங்கன்னா இப்போ சீசனில் பலாப்பழம் கிடைக்கும். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு பலாக்கொட்டையை வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிற மாதிரி செஞ்சோம்னா இதை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கார் எழுந்து வரும்போதே கறி குழம்பு வாசனை வருது, ஆனால் கறி தான் கிடையாதுன்ட்டார். கூடவே பருப்பு பொடியை சொல்லவே வேணாங்க. பருப்பு பொடியை பார்த்ததும் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிச்சு. அப்படியே சுட சுட சாதம், அப்படியே ஆவி பறக்க சாதம் சூடாக ரெடியாக இருக்குது. அப்படியே தட்டில் சுட சுட சாதம் போட்டு அப்படியே மழைச்சாரல் மாதிரி அப்படியே பருப்பு பொடியை அப்படியே தூணா போல் போட்டுடணும். போட்டுட்டு அது மேலே உருக்க நெய் ஊற்றணுங்க. நெய்யை உருக்கி ஊற்றினா நம்மளாம் நல்லா இருக்கும், இன்னும் டேஸ்ட்டு. நல்லா உருக்கி ஊற்றி நல்லா பிசையணும். ஆனால் இப்போ எனக்கு கை சுடுதுன்றதுனால நான் அப்படியே ஓரமாக தள்ளி பிசைஞ்சிக்கிறேன். அப்படியே பிசைஞ்சு அப்படியே 2 வா சாப்பிட்டோம்னா குழம்பே வேணாம். பருப்பு பொடி பிடிக்கிறவங்களுக்கு பருப்பு பொடி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க பருப்பு பொடி. இப்போ பருப்பு பொடிக்கு நம்ம இந்த ஒரு டம்ளரால் துவரம்பருப்பு எடுத்துருக்கோங்க. இந்த துவரம்பருப்பு கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா 150 கிராம். இப்போ இது நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி தான் வறுக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா பருப்பு சீக்கிரமாக செவந்துடும். அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ஒரு லோவாக வச்சு எல்லா பருப்பையும் வறுத்தோம்னா நமக்கு பருப்பு பொடி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ துவரம்பருப்பு நல்லா செவுக்க வறுத்தாச்சுங்க. நம்ம அப்படியே நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவுக்க வறுத்துருக்கேன். நம்ம இதை எண்ணெயெலாம் ஊற்றணும், அப்படியே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், வெறுமனே தான் வறுக்கணும். இப்போ நமக்கு வறுக்கும் போதும் அப்படியே நல்லா செவந்து வாசம் வரும். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் நான் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருந்தேன். அதே மாதிரி 150 கிராம் பாசிப்பயிறு. ஒரு டம்ளர் துவரம்பருப்புனா ஒரு டம்ளர் பாசிப்பயிறு. இதுவும் நம்ம அதை மாதிரி நல்லா செவுக்க லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா அதை மாதிரி நம்ம செவுக்க வறுத்துக்கணும். நல்லா ஒரு கலர் மாறாமல் பொன்னிறமாக வறுத்துடு. இதையும் ஒரு தட்டில் மாற்றிடலாங்க. இப்போ 150 கிராம் பாசிப்பருப்புக்கு 150 கிராம் துவரம்பருப்புக்கு 75 கிராம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் குவிச்சு அளந்தேன் 2 பருப்பும். இப்போ இது ஒரு 3/4 டம்ளர் இருக்குது. இப்போ பொட்டுக்கல்லையும் நம்ம வறுத்தாச்சுங்க. பொட்டுக்கடலை நமக்கு லேசாக அந்த சூடாகி அந்த கிறிஸ்மஸ் வந்தால் போதும், செவுக்கெல்லாம் தேவையில்லை. இதில் இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் நான் ஒரு 15 மிளகா எடுத்திருக்கேன், காம்பு கிள்ளிட்டு. உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாவுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்குங்க. காரம் அதிகமான மிளகாவாக இருந்தால் கம்மி பண்ணிக்கிங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கும் உங்கள் காரத்துக்கும் மிளகாவுடைய காரத்தன்மைக்கும் சேர்த்த போல் காரம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதான் 15 மிளகா எடுத்திருக்கேன். மிளகா வறுக்கும் போதே நம்ம இந்த பருப்பொடிக்கான உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாவுடைய நெடியும் நமக்கு வராமல் இருக்கும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துறேன். மிளகா அப்படியே லேசாக வறுப்பட்டு நமக்கு மேலே உப்புனா போல் வரும். உப்பும் இது கூடவே சேர்த்து வறுப்பட்டுரும். இப்போ மிளகாவும் உப்பையும் நம்ம வறுத்தாச்சுங்க. அந்த மிளகா அப்படியே உப்புனா போல் இருக்கு பாருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் அப்படியே லேசாக பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு சீரகமும் வறுப்பட்டாச்சு. அப்போ வறுக்கும் போது லேசாக ஒரு வாசனை வந்துடும். அப்படியே 1 2 படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் பெருங்காயம் வறுத்துக்கலாங்க. இது நான் ஒரு 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தை அப்படியே எண்ணெயில் பொரிய வச்ச மாதிரி வறுத்துடலாம். இப்போ பெருங்காயம் வறுத்தாச்சு, நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இது கூடவே 2 முழு பூண்டு அளவுக்கு நான் உரித்து கழுவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை நம்ம அப்படியே நல்லா வறுத்துக்கணும். இப்போ செவுக்க வறுக்கணும். இப்போ பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா அதை மாதிரி நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பாக அது மாதிரி செவுக்க அப்படியே வறுத்துக்கணும். இது அப்படியே இந்த பேன்லேயே அந்த சூட்லேயே இருந்தால் இன்னும் நல்லா கிறிஸ்பாகுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதெல்லாம் ஆற வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நான் மிளகாவை சேர்த்துக்கிறேன். மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இப்போ மிளகா சேர்த்து இப்போ ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதிலே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு பொடியை நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஒரு பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டையும் சேர்த்துடலாங்க. பூண்டை சேர்த்து திருப்பி அரைக்கணுமா? ஒரு ஓட்டு ஓட்டணும். பூண்டும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்து இதேமாரி ஒரு கலரில் இட்லி பொடி செய்வீங்களா? என்ன அது என்ன வந்து அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நான் எப்படி அரைப்பேன்ட்டு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்ல காரத்துக்கு காஞ்ச மிளகா பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சிட்டு திரும்பியும் வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு பல்லும் போட்டு தோலோடவே பூண்டு பல்லையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டோம்னா இன்ஸ்டன்ட் பொட்டுக்கல்லை பொடி ரொம்பவே தோசைக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு நம்ம டக்குன்னு பாட்டிலில் நமக்கு டக்குன்னு போயிட்டு இட்லி பொடி இல்லைன்னு நினச்சோங்களா, இது டக்குன்னு நம்ம அரைச்சிடலாம். பொட்டுக்கல்லை பொடி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலன்னா செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பலாக்கொட்டை வறுவலுக்கு பலாக்கொட்டையை நம்ம வந்துட்டு தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க மேலே. இப்போ பலாக்கொட்டையை ரெண்டாக கட் பண்ணி தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பலாக்கொட்டை வறுவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் 2 வெங்காயம் இதை வந்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சைஸில் ஒரு தக்காளி பழங்க, இதையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம சின்னதாக இருந்தால் தக்காளி 2 சேர்த்துக்குங்க, இல்லைனா 1 போதும் பெருசாக இருக்கிறதுனால. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் கூடவே வந்து 2 துண்டு பட்டை. இப்போ சோம்பு பொரிஞ்சும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயத்தை சேர்த்து வதக்கும் போதே அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு நான்வெஜ் டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பலாக்கொட்டை இப்போ சீசனில் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிரேவி அந்த தொக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்துடலாங்க. தக்காளி பழம் மசிஞ்சு வேகிறதுக்காக அந்த மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடுறேன். இப்போ நம்ம திறந்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமே நம்ம திறந்துக்கலாம். அப்படியே கரண்டியால் நம்ம தக்காளி பழத்தை வந்து மசிய விட்டுடலாம். நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா குழைவாக ஆகிடும் நமக்கு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஆகணும். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை சேர்த்துடலாங்க. பலாக்கொட்டையை சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு அப்படியே நம்ம அதில் மசாலாலாம் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சிடலாங்க. 2 ஸ்பூன் வந்து வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நான் எல்லாமே தூளெல்லாம் வந்துட்டு நான் வீட்டில் அரைச்ச தூள் சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் நமக்கு. இப்போ சேர்த்துட்டு இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரட்டிடலாம். இது வந்து இந்த தொக்கை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளை சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா பெரட்டிட்டு இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்துடலாங்க. நமக்கு பலாக்கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நமக்கு நல்லா பலாக்கொட்டை வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ நம்ம நடுவில் வந்து திறந்து பார்த்துட்டு ஒரு கலந்து வேணும். கலந்துட்டு திரும்பி மூடி போட்டு மூடிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டனா போல் வரணும். நமக்கு சுண்டனா போலையும் வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு கரண்டியில் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து பாருங்கள் கத்தியில் அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன். பலாக்கொட்டை வந்துட்டு கட்டாச்சுன்னா நமக்கு பலாக்கொட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கு. சில பலாக்கொட்டைக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. மாவு தன்மை இருக்கிற பலாக்கொட்டை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சிலது நறுக்குன்னு இருக்கும். அது எவ்வளோனாலும் நமக்கு வேகவே வேகாது.
அதில் செஞ்சாலும் டிஷ் நல்லா இருக்காதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் சேர்க்கணும். இப்போ தேங்காய் வந்துட்டு நான் கீரி போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அரைச்சி நான் வந்து பால் புழிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிளாஸ் அளவு திக்கான பால். இப்போ நமக்கு பலாக்கொட்டை வெந்ததுக்கப்புறம் அந்த பாலை சேர்த்துடலாம். பாலை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம திறந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி நம்ம அப்படியே மூடி சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ நமக்கு தேங்காய் பால் அப்படியே சுண்டி வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்கார் எழுந்து வரும்போதே கறி குழம்பு வாசனை வருது, ஆனால் கறி தான் கிடையாதுன்ட்டு. இப்போ இதில் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு கொஞ்சம் நேரம் வரணும். கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு திறந்துட்டேங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது நல்லா நல்லா சுண்டனா போல் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஓரங்களில் நமக்கு வந்துட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம அப்படியே ஒரு கலந்து விட்டு நல்லா பச்சை கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி போட்டு தூவினோம்னா சூப்பரான பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.